வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ரீபாண்ட் இன்ஜினில் இருக்கக்கூடிய புல்லட் 350 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 லாஸ்ட்டு TN64 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை வாங்க ஒன்றா பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85% இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்காட்லாம் பாருங்கள், எங்கே ஸ்க்ராச்சஸோ நெளிவோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 4 கிளக்கு 4 டியூப்பு எல்லாமே பாருங்கள். TN64 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இது சிங்கிள் சேனல் ஏவிஎஸ் வச்சு வரக்கூடியது. ஏவிஎஸ் கிட்டலாம் பாருங்கள், எங்கேயுமே டேமேஜோ டேப் இப்போ அடிச்ச மணிக்கு அந்த உடம்பு மணிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கேலிப்பர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. கம்பெனிலேருந்து ஒன்று டயரில் ஒரு ஸ்டிக்கர் கூட நெகிழிகள் அப்படியே இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பம்பர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பம்பரு கம்பெனியே வாங்கி மாட்டிருக்காங்க. வெளியில் நம்ம வாங்கி மாட்டோம், சாதா பம்பர் போட்டால் அந்த மாதிரி எம்பளம்லாம் வராது. இது கம்பெனிலே வாங்கி மாட்டினது, அதே எம்பளத்தோடு இருக்குது. ஹெட்லைட் டூம் ரிங்லாம் பாருங்கள், எங்கேயுமே ஸ்க்ராச் ஆகலை. எங்கேயா கீழே போட்டால் கூட ஹெட்லைட் ரிங்கெல்லாம் ஸ்க்ராச் ஆயிரும். மாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்குது. லிவர் முதல் எல்லாம் பாருங்கள் பளிச்சுட்டு இருக்கு. இல்லைன்னா எங்கேயா கீழே போட்டாலும் லிவர் வரலாம் தேஞ்சிரும், உடஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். 2 குரோம் மிரர் போட்டிருக்காங்க. டேங்கில் பாருங்கள், பிளாக் அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியுது. இன்ஜின்லாம் பாருங்கள், இன்ஜின் ரூமில் எந்த ஒரு நட்டு போல்ட்டு ஸ்லிப்பானதோ கலட்டினதோ இல்லை எக்ஸ்ட்ரா பேஸ்ட் கீஸ்ட் போட்டு முழுவதும் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கீழே இன்ஜின் கார்டெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. சேஞ்ச் பாக்கெட்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது. ஸ்ப்ரே மட்டும் அடித்தா போதும், மற்றபடி எதுவும் இல்லை. சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள், ரைட் டோர் எல்லாமே தெளிவாக இருக்குது. நெளிவு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. சீட் கவர்லாம் பாருங்கள், கம்பெனிலேருந்து வந்த லெதர் சீட் கவர் தான், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ரியர் மர்க்காட்லாம் பாருங்கள், எங்கே நெளிவு அந்த மாதிரி எந்த எதுவுமே கிடையாது. ரியர் டயர் கண்டிஷனுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% அந்த ரேஞ்சில் இருக்குது. நல்லா இருக்குது. சைலன்ஸ் எல்லாம் இனிமேல் அடி வாங்கலை, ஸ்க்ராச் ஆகலை, பக்காவாக இருக்குது. சைடு பாக்ஸுமே பாருங்கள், ரைட் சைடில் எதுவுமே எந்த ஒரு நெளிவோ ஸ்க்ராச் ஆனதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஹேங்க்லேயுமே ரைட் சைடு நல்லாவே இருக்குது, தெளிவாகவே இருக்குது. ஹேங் கவருமே லெதரில் போட்டிருக்காங்க. மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 7657 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. பக்காவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் பார்க்குறதுக்கு நியர்பை கிளாசிக் மாதிரி தான் இருக்கும், லேட்டஸ்ட்டாக வராது. ஏன்னா ரியர் சீட்டு மட்டும் தான் இதில் வித்தியாசம், மர்க்காடும் சீட்டும். மற்றபடி டயர் வீல் ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் வரது அப்படியே வந்துடும் இந்த வண்டியில். அதனால் பெருசாக ஃப்ரண்டில் பார்த்தோமா வித்தியாசம் தெரியாது, கிளாசிக் மாதிரி தான் இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த புல்லட்டுன்ற வித்தியாசமே தெரியும். சொகுசு வேணும் எனக்கு, ரெகுலர் யூஸுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட் ரீபாண்ட் தான் வாங்கணும். அந்தளவுக்கு தெளிவாகவும் இருக்கும், சொகுசாகவும் இருக்கும், ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும். மைலேஜுமே ஆகும் பழைய வண்டியில் காட்டியும். நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டி பார்த்தோம்னாக்க 2023 மாடலு, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்க 1,87,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, இதையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.